மூகாம்பிகை தேவிக்கு 3 கண்களும் 4 கரங்களும் இருக்கிறது. இரு கரங்களிலும் சங்கு சக்கரம் ஏந்தி நிற்கும் அன்னை மற்ற இரு கரங்களில் ஒரு கை அபயகரமாகவும் இன்னொரு கை தன் பாதத்தை சுற்றும்படியாகவும் பத்மாசன கோலத்தில் அமர்ந்தபடி இருக்கிறார். நாம் தற்போது கருவறையில் பார்க்கும் அழகான மூகாம்பிகை சிலை ஆதிசங்கரால் பிற்காலத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. ஆனால் உண்மையான மூலவர் அதன் முன்னே தரையோடு தரையாக இருக்கும் சுயம்புலிங்கம் தான். அம்பிகை லிங்க வடிவமாக காட்சி தரும் ஒரே ஸ்தலம் இதுதான். இந்த லிங்கத்துக்கு நடுவே ஒரு மெல்லிய தங்க கோடு, அதாவது சொர்ண ரேகை ஓடுகிறது. அபிஷேக நேரத்தில் மட்டுமே நம்மால் உற்று பார்க்க முடியும். இதன் இடது பாகத்தில் முப்பெரும் தேவியரும் வலது பாகத்தில் மும்மூர்த்திகளும் ஐக்கியமாகி இருக்கிறார்கள். அதனால்தான் கொல்லூர் மூகாம்பியை வழிபட்டால் அனைத்து தெய்வங்களையும் வழிபட்ட பலன் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. உலகத்திற்கே தாயாக விளங்கும் மூகாம்பிகை அம்மனுக்கு எப்படி அந்த பெயர் வந்தது தெரியுமா? அதற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய சுவாரஸ்யமான